ஜாலிலே பச்சை குத்தும் நிலையம் ஒன்றுக்குள் சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இதிலே பல விடயங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கும். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதாவது தமிழ் மாகாணங்கள் சீரழிந்து கிடக்கின்றன என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அது 100% உண்மையும் கூட. பல கலாச்சார சீர்கேடான சம்பவங்கள் இங்கு பதிவாகி கொண்டிருக்கின்றது. முக்கியமாக சிறுமிகளின் எதிர்காலம் தொடர்பாக பெரும் கேள்வியே எழுந்து வருகின்றது. பல சிறுமிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதை ஒவ்வொரு நாளும் அறியக்கூடிய செய்திகளின் ஊடாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனை தாண்டி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே டாட்டு குத்துகின்ற நிலையம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் இயங்கி வந்த டாட்டு நிலையம் ஒன்று இவ்வாறு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் தொடர்ந்து துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையிலும் அதேவேளை சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் அந்த டாட்டு நிலையம் இயங்கி வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை அந்த டாட்டு நிலையத்திற்கு சீல் வைத்திருக்கின்றது. நபர் உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றவில்லை. அது தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய இந்த டாட்டு நிலையம் சீல் வைக்கப்படுகின்றது. மறு அறிவித்தல் வரை இந்த டாட்டு நிலையத்தை திறக்கக்கூடாது. திறந்தால் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையால் ஒட்டப்பட்டிருக்கின்ற, அதாவது சீல் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோட்டீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான செய்திகளின் அடிப்படையிலும் அதேவேளை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை ஒட்டிய அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் பார்க்கின்ற போது அங்கு தொடர்ந்து கலாச்சார சீர்கேடான விடயம் இடம்பெற்று வருகின்றது என்பதை ஓரளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இருந்த போதிலும் இனி மேலதிகமான விசாரணைகளுக்கு பின்னரே அங்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலை நாங்கள் உறுதியாக கூற முடியும். அதனை தாண்டி இவ்வாறான சம்பவங்கள் அல்லது இப்படியான சம்பவங்கள் அங்கு மட்டும்தான் இடம்பெறுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்று பல இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டே இருக்கின்றது. அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் 50 வயதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் ஒருவரால் 14 வயதுடைய மாணவி பாடசாலைக்குள் வைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதுவும் ஒரு பாடசாலைக்குள் வைத்து சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போது வந்த செய்திகளாக இருக்கின்றது. அதனை தாண்டி யாழ்ப்பாணம் சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே ஆலயம் ஒன்றுக்கு அருகிலே இருக்கின்ற தோட்டக்காணியில் இருக்கின்ற கிணற்றுக்குள் இருந்து தொப்புள் கொடி அகற்றப்படாத குழந்தையின், அதாவது சிசுவின் சடலம் மீட்கப்பட்டது. அது தொடர்பாக சகோதரிகள் இருவர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. தகாத உறவு காரணமாக அந்த குழந்தை பிறந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த சிசுவை இவ்வாறு கிணற்றுக்குள் போட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அதன் பின்னர் சிசு பிறக்கும் போதே இறந்து பிறந்ததாகவும் வாக்குமூலத்தில் அவர்கள் கூறியதாகவும் செய்தி வெளியாகி இருந்ததாக ஒரு இணையதளத்திலே காணக்கூடிய வகையிலே இருந்தது. அதற்கு முதல் பார்த்தீர்கள் சொன்னால் முல்லைத்தீவிலே கிள்ளச்சி சிறுமியை கொண்டு சென்று அங்கு பாலியல் தொழிலில் ஒரு பெண் ஈடுபடுத்திய பின்னர் அந்த சிறுமிக்கு காசு கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சிறுமி வீட்டுக்கு வந்திருக்கின்றார். அப்போது சிறுமி நடவடிக்கையில் வித்தியாசம் தெரிய வைத்தியசாலையில் சேர்த்திருக்கிறார்கள். இவ்வாறு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அந்த சிறுமியை சேர்த்ததன் பின்னர் அங்கு அந்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகாக அங்கிருக்கின்ற போலீசார் அந்த சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தார்கள். அப்போது கிளிநொச்சியில் உள்ள சிறுமியின் ஊடாக பழக்கம் ஏற்பட்டு காசு தருவதாக கூறி முல்லைத்தீவுக்கு என்னை அனுப்பி வைத்து அங்கு இவ்வாறு என்னை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினார்கள். ஆனால் அங்கு காசு தராமல் அந்த பெண் ஏமாற்றி விட்டார் என்று கூறப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான செய்தி வெளியாகின்றது. இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் அல்லது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளிவருவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் கிளிநொச்சியிலே மற்றொரு செய்தி வெளியாகின்றது. அதாவது கிளிநொச்சியில் இருக்கின்ற முன்பள்ளிக்கு அருகில் இருக்கின்ற வீடொன்றிலே சிறுமிக்கு 10,000, யுவதிக்கு 7,000 என்கின்ற அடிப்படையில் அங்கு ஒரு சிறுமியையும் பெண்ணையும் வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்கின்றார் ஒரு பெண்.
தொடர்ச்சியாக இவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண் அந்த வீட்டின் உரிமையாளர், அதாவது வாடகைக்கு எடுத்து தான் அங்க பாலியல் தொழில் நடந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு வாடகைக்கு அந்த வீட்டை வழங்கிய உரிமையாளர், தொடர்ச்சியாக சிறுமி ஆகிய மூவருமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது போலீசார் எடுத்த விஷய நடவடிக்கையினால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறு அடுத்தடுத்து சிசு சிறுமிகள் என்று பலர் தகாத உறவுகளாலும் அதேபோல தகாத செயற்பாடுகளாலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த ஒரு மாதத்திற்குள் வந்த செய்திகள். இதனை தாண்டி பல செய்திகள் இதற்கு முதல் வழி வந்திருக்கின்றன. செய்திகள் வெளிவராமல் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த விடயங்கள் வெளியே தெரிந்தால் நாளைக்கு அந்த சிறுமிக்கு வாழ்க்கை அமையாது, யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், அல்லது எங்களைத்தான் பேசுவார்கள், எதற்காக நாங்கள் அதை வெளியே சொல்ல வேண்டும் என்று பலர் மூடி மறைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் சில விடயங்கள்லாம் இவ்வாறு வெளியே வருகின்றது. ஆகவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முறைப்பாடுகளை வழங்க வேண்டும். முறைப்பாடுகளை வழங்கினால் போலீசார் அதற்கேற்றால் போல் அந்த முறைப்பாடுகளை கையாள வேண்டும். ஆனால் போலீசார் அப்படி கையாள்வதில்லை. 5 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் அதற்கு பிறகும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு அந்த பொலிஸ் நிலையத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்கள் மாற்றம் அடைந்து விடுவார்கள். புதிதாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் வருவார்கள். அவர்கள் அந்த ஊரில் அந்த பெண்ணின் வீட்டுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகணும், இல்லை ஏதாவது விளக்கம் கேட்க போகணும் என்றால் அவர்கள் அந்த ஊரில் வந்து கேட்பார்கள். இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு 5 வருடத்திற்கு முன்பு உள்ளாக்கப்பட்ட அந்த சிறுமியின் வீடு எங்கே இருக்கு என்று கேட்பார்கள். இப்படி கேட்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு அந்த பெயர், அதாவது துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் திருமணம் ஆனால் பிறகும் அந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அந்த சிறுமியின் அல்லது அந்த பெண்ணின் பெயர் கெட்டு போகும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இங்கு இருக்கிறது. அதற்கு பயந்தே பலர் முறைப்பாடு சொல்வதற்கு வெளியே வருவதில்லை, அதாவது முறைப்பாடு கொடுப்பதற்கு வெளியே வருவதில்லை. இதுவாக சரியான ஒரு துரிதமான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள வேண்டும். அதாவது 1 வருடத்திற்கு அந்த பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வகையிலே துரிதமாக செயற்படுத்தி ரகசியமான முறையில் அதெல்லாம் முடிக்கப்பட வேண்டும். சட்டத்தில் ரகசியமாக பேர் வெளியிடாமல் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை தாண்டி அனைவருக்குமே தெரிய வருகிறது. அதை தவிர இது 5-10 வருடமாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, வழக்கம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே இது தொடர்பாக ஒரு சரியான நடைமுறை அரசாங்கம் போலீசார் பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எனவே இப்படியான நிலையில்தான் இந்த சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு பெருங்கேள்வி இருக்கின்றது. எனவே அதனை பற்றி யாருமே யோசிப்பதாகவோ அல்லது இவற்றை எல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையோ யாருமே முன்னெடுப்பதில்லை. இந்த உதாரணத்துக்கு யோசித்து பாருங்கள். இப்போது நான் சொன்ன இந்த சம்பவங்களை வைத்து பாருங்கள். கிளிநொச்சி சிறுமி கிளிநொச்சியிலே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டமை, கிளிநொச்சி சிறுமி முல்லைத்தீவில் வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டமை, சிசு ஒன்று கிணற்றுக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டமை, ஜாலில் பாடசாலையில் வைத்து ஆசிரியரால் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை, தற்பொழுது காற்று நிலையத்தில் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றமை. ஆகவே இப்படியான இந்த விடயங்கள், அதாவது 5 விடயங்கள் சிறுமிகளுக்கு எதிராக இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. எனவே நாங்கள் இதையெல்லாம் தடுக்காமல், இதையெல்லாம் பேசாமல், இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல், இது 5 தெரியாமல் 500 சம்பவங்கள் நடந்திருக்கும். எனவே சிறுமி எங்கு சென்றாலும், பாடசாலைக்கு சென்றாலும் சரி, காற்று நிலையத்துக்கு சென்றாலும் சரி, வெளியில் சென்றாலும் சரி, அல்லது யாராவது பெண்களுடன் பழகினாலும் சரி, அவர்கள் சீரழிகின்ற நிலைதான் ஏற்படுகின்றது. எனவே இது தொடர்பாக சரியாக நாங்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டால், அல்லது உங்கள் வீடுகளில் இருக்கின்ற சிறுமிகளை கவனிக்காமல் விட்டால் அவர்கள் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி இருக்கின்றது. அவர்கள் சிதைந்து போகின்றார்கள் என்று எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை, அதாவது சிறுமிகள் இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுவதால் அவர்கள் வளர்ந்தால் பிறகும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதனூடாக, அதற்கு அடிமையாவதனூடாக, அதனை தாண்டி போதை பழக்கத்துக்கும் அடிமையாவதனூடாக பல பேரின் வாழ்க்கை 22, 24, 25 வயதிலே முடிந்து விடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அதனை தாண்டி பலர் ஒரு கட்டத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் அடிப்படை இதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கின்றீர்கள். இந்த சமூகத்தில் இருந்து அந்த பெண்ணை வளர்த்தெடுப்பது, அதாவது குழந்தை பிள்ளையை, ஒரு பெண்ணை, ஒரு சிறுமியை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே மிக மிக அவதானமாக நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். அதை தாண்டி இந்த சமூகமும் இந்த சிறுமிகளை வளர்ப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒரு சமூகம் சீராக இருக்க வேண்டும், ஒரு ஊர் சீராக இருக்க வேண்டும். இப்படியா சம்பவங்களை யார் செய்தாலும் நீங்கள் சந்திக்க வேண்டும், அது தொடர்பாக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆகவே அது தொடர்பாக நீங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஊர் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க வேண்டும். அதை தாண்டி சிறுமிகளை மதிக்க வேண்டும், சிறுமிகளோடு எப்படி பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், சிறுமிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எது குட் டச் பேட் டச் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பாடசாலைகளிலும் பெண் ஆசிரியர்கள் இது தொடர்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளவுங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் பேசுங்கள். ஆகவே இப்படியான விடயங்களை எல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த பல விடயங்களை கட்டுப்படுத்த முடியும், இந்த சிறுமிகளை இந்த சமூகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். எனவே ஒரு கொடிய சமூகத்தில் தற்போது சிறுமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் இதனூடாக எழுகின்றது.